ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ் வீட்டுக்கு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக நான் காட்டுறேன். இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் மக்களே, அழகாக இருக்கா? இது வந்து அந்த மண்டபத்தை சுற்றி இருக்க இடங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஏகப்பட்ட மங்கீஸ் உட்காந்துருக்கு. இங்கே ஃபுல்லாக மங்கிலாம் நம்ம மனுஷன மாதிரி தான் நடமாடும். கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பிரகாரத்தெல்லாம் சுற்றியாச்சு மக்களே. கோயில் குளத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மரம். நல்லா இருக்கா மக்களே? கோயிலில் வச்சு கல்யாணம் நடந்ததுனால நான் வீடியோ எதுவும் எடுக்கலை, சும்மா ஃபோட்டோஸ் மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ பொண்ணு மாப்பிள்ளை இப்போ பாருங்கள் மேரேஜ் வீடு எப்படி இருக்குன்னு. கல்யாணம் முடிஞ்சாச்சு. சரி மக்களே, இப்போ நம்ம சாப்பாடு பக்கம் போவோம். மக்களே இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் நாகர்கோவில் கல்யாண வீட்டு சாப்பாடு. பாருங்கள் எவ்வளோ கூட்டு, பப்படம், வாழைப்பழம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பாட்டில் பருப்பு குழம்பு தான் ஃபஸ்ட்டு ஊற்றி சாப்பிடுவோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு குழம்பா, செகண்ட் இப்போ சாம்பார் வரும் பாருங்க. சரி மக்களே, இப்போ சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறோம். இனி சாம்பார் கூட இனி ரசம், பப்படம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஆல்ரெடி மோர் வாங்கலை, இங்கே நல்லா மழை பெய்யுதானா வாங்கலை. அப்புறம் இது பருப்பு பாயசம், இது கூட பப்படமும் வாழைப்பழமும் கலந்து சாப்பிட்டோம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து பால் பாயசம் ப்ளஸ் வந்து பூந்தி, இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். மொத்தத்தில் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா மக்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.